ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட தமிழில் ஆரம்பித்து இப்போ தெலுங்குல ரொம்பவே களை கட்டி நடிச்சிட்ருக்க ஒரு ஹீரோயினோட சீரியல் வந்து இப்போ ரீசெண்டாக எண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அவங்க, என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட கலர்ஸ் தமிழில் ஆரம்பித்தது இவங்களோட பயணம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சமீரும் தர்ஷினி கவுடா இவங்களும் சேர்ந்து பண்ண ஒரு சீரியல் தான் சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல். அந்த சீரியலுக்கு அப்புறமா அவங்க வந்து தமிழில் வந்து இங்கே ஆஹா கல்யாணம்னு போயிட்டுருக்கு இல்லையா, அந்த சீரியலில் வந்து கமிட் ஆனாங்க. சடனாக வந்து சீரியல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சீரியலை விட்டு விலகிட்டாங்க. நாகபஞ்சமி அப்படிங்கிற ஒரு சீரியலோட வாய்ப்புனால தெலுங்குல நடிக்கிறதுக்காக போயிட்டாங்க. தெலுங்குல அந்த நாகபஞ்சமி சீரியலும் கொஞ்ச நாள் முன்னாடி எண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கங்கா கௌரி அப்படின்னு சொல்லி ஒரு புது சீரியல் உதயா டிவியில் வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சீரியல் ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் அந்த சீரியலை வந்து முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி லாஸ்ட் டே ஷூட் எல்லாம் முடிஞ்சிருக்கு போல இருக்கு. கங்கா கௌரி லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பேரும் எந்நேரமும் ஒன்றா தான் இருப்போம் ஃபுல் டைமும் அப்படிங்கிற மாதிரியும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது அப்படின்ட்டு தர்ஷினி கவுடா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அதே மாதிரி மற்ற ஆர்டிஸ்ட்லாமும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு என்ட்ரி கொடுக்கலாமே தர்ஷினி கவுடா அப்படின்ற மாதிரி தான். பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.